You're our divine piece of God. Yes, and I want to be that one Yes. forever. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னைக்கு ராம் சார் கால் பண்ணாலுமே ஆனந்தி தான் மென்ஷன் பண்ணுவார். நீங்க டக்குன்னு போயிட்டு அஞ்சலி அப்படி நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா ராம் சாருக்கு வந்து இட் will take at least 2 to 3 seconds to அதை ரியலைஸ் பண்றதுக்கு அஞ்சலி தான் ஆனந்தி அப்படின்றது. முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குது. உங்க வாழ்க்கையில எப்போ அந்த ஒரு இடம் லைக் இவ்ளோ பேர்ல வந்து this award goes to அஞ்சலி for கட்டுரை தமிழ். That was my முதல் முறை வாழ பிடிக்குதே மூமெண்ட். எந்த ஒரு ப்ரொடியூசர் உங்ககிட்ட அஞ்சலி உங்களுக்கு இவ்வளவு சேலரின்னு சொன்ன உடனே நிஜமாதான் சொல்றீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சு? அப்படி யாரு நம்மளா கேட்டு டிமாண்ட் பண்ணதால யாரை மன்னிக்கணுமோ அவங்க ஜாலியா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம தான் வந்து பர்டனா எடுத்து நம்ம ஃபீல் பண்ணி தேவையில்லாம நம்ம ஒரு டார்க்னஸ்ல உட்கார்ந்துருவோமோ அப்படின்ற ஒரு I forgive many people like but I will never forget. கல்யாணமே ஆகாதுன்னு சொல்றீங்களா நீங்க? என்ன வயசாச்சு? 22 வயசுல எதுக்குடா கல்யாணம் இப்போ? இந்த பொங்கல் அஞ்சலியோட பொங்கல் எழுதி கொடுத்துடலாமா? எழுதுறீங்களா? ஒரு பக்கம் 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் டபால் இங்க வருது, இன்னொரு பக்கம் கேம் சேஞ்சர். சோ எல்லா தியேட்டர்லயும் உங்க பேனர் இல்லாம இருக்காது இந்த வாட்டில. அப்படிதான், அதுதான் பிளான். அதுதான் பிளானே. அப்ப உங்களோட இனிஷியேட்டிவ்ல தான் வந்திருக்கு படம். ஆமாங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து பொங்கலுக்கு என் படம் ஆல்ரெடி ஒண்ணு வருது, இது வந்துச்சுன்னா 2 நல்லா இருக்கும். ஓகே, இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்தோட பிரஸ் மீட் அதெல்லாம் வரும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் விஷால் சார் பர்சனலா, ஏன்னா இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது 6 பேக்கோட மனுச்சு அப்படி ஓடி வராரு. நவ் இஸ் லிட்டில் சிக்ன்ற மாதிரி தெரிஞ்சது எங்களுக்கு. நீங்க கேட்டீங்களா பர்சனலா லைக் ஹவ் இஸ் நவ் அது பேசுனீங்களா? நிறைய என்கொயர் பண்ணேன். நிறைய பேருக்கு வந்து ஐ மீன் க்ளோஸ் டு சர்க்கிள், அண்ட் நான் அவரை போய் மீட் பண்ணணும்னு கூட நினைக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து எனக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா ஐ ரியலி வாண்ட் டு கோ அண்ட் see him because ஆக்சுவலி ஒரு மாதிரி மனசை வந்து ஒரு மாதிரி இது பண்ணுவோம்ல. நம்ம விஷால் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். எனக்கு வந்து அப்படி இப்படிதான் வந்து எங்களுக்கு வந்து விஷால் தெரியும். ரொம்ப டாலண்ட் இது வந்து இவர் பேர் தான் தோணும். ஒரு ஜெய்ஜெண்டிக்கான ஒரு உடம்புனாவே விஷால் அவர் பேர் தான் தோணும். சோ அது வந்து என்னால வந்து அவரை அது பார்க்கவே முடியல. ஐ ஹேட் நோ க்ளூ என்ன வந்து அவர் வந்து அவ்வளவு சஃபர் ஆறாரு ஃபீவர்ல எனக்கு தெரியல. சோ I felt very bad. நான் இன்னைக்கு காலையில இருந்துமே எல்லார்கிட்டயும் அதுதான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க வந்ததுல இருந்து எப்படி இருக்காருன்னு. பட் he is sweet enough that I got a message that he said a big hi to me. And I wish and hope அவர் வந்து ரொம்ப கூடிய சீக்கிரம் வந்து குணமாயிட்டு வந்து I want we want that old Vishal back, and yeah, I just want him to get better. And மதகஜ ராஜா ஹிட் வந்து அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு ஹாப்பினஸ் அண்ட் அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். அவர் வந்து ஹில் கம் பேக் அப்படின்றது என்னோட ஸ்ட்ராங் விஷ் அண்ட் ஹோப். கட்டுரை தமிழ் கேரக்டர்லாம் பண்ணிட்ட பிறகு ஜீவா சார்லாம் சொல்லியிருந்தாரு he has to went ஒரு தெரப்பிக்கெல்லாம் போக வேண்டியது இருந்துச்சு அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வர. உங்களுக்கு அது மாதிரி எப்பவாச்சும் எனி கேரக்டர் நான் ரொம்ப அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டேன், அதுல இருந்து எனக்கு வெளியே வரதுக்கே கஷ்டமா இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? I still carry Anandi with me. Okay. ஆமா, after 18 years அதுதான் நான் சொல்லுவேன். அந்த நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்து நான் ஆனந்தி கூட த்ரூ அவுட் லைஃப் கூட நான் டிராவல் பண்றதுக்கு ஐ எம் ஓகே வித் இட் பிகாஸ் ஷி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனந்தி வந்து ஒன் ஆஃப் மை பார்ட் ஆஃப் மை லைஃப். வந்து நான் என்னைக்குமே என்னால விட்டு கொடுக்க முடியாது, இன்னைக்குமே வந்து என்னால விட்டு கொடுக்கவும் முடியாது. ஏன்னா இப்போ இன்னைக்கு ராம் சார் கால் பண்ணாலுமே ஆனந்தி தான் மென்ஷன் பண்ணுவார். நாட் ஓன்லி ராம் சார், அவங்களோட என்டையர் டீம் எல்லாருமே வந்து ஆனந்தி தான். யாருமே நீங்க டக்குன்னு போயிட்டு அஞ்சலி அப்படி நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா ராம் சாருக்கு வந்து இட் will take at least 2 to 3 seconds to அதை ரியலைஸ் பண்றதுக்கு அஞ்சலி தான் ஆனந்தி அப்படின்றது. சோ எனக்கு அது பாசிபிலிட்டியே இல்லை. அந்த ஆனந்தில இருந்து வெளியில தூரமா தள்ளி போற பாசிபிலிட்டி இல்ல. இருந்தாலுமே எனக்கு வேண்டாம். You're our divine piece of God. Yes, and I want to be that one forever. Right. So இப்போ உங்களுக்கு அந்த பாடல் எல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? பறவை எங்க இருக்குறலாம் கேப்பீங்களா? பறவை எங்க இருக்கு எனக்கு இப்போ கேட்டாலுமே ஏதாவது இன்ஸ்டால ஏதாவது ரீல் பார்த்துட்டு இருக்கும்போது கூட அந்த யூசுவலா நிறைய வாட்டி பார்த்துட்டோம்னா ஜென்ரலா வந்து என்ன விஷுவல் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரால் பண்ணிடுவோம். பட் இப்போவுமே வந்து எனக்கு பறவை எங்க இருக்கிற ரீல்ஸோ இல்ல வந்து ஏதாவது விஷுவல்ஸோ என்னோட வேற விஷுவலுக்கு அந்த சாங் போட்டா கூட வந்து நான் அதை பார்த்துட்டு ஃபுல்லா ஒரு வாட்டி ஃபீல் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இப்பவுமே அந்த சாங் நம்ம தனியா ஒரு சைலன்ஸ்ல உட்காந்து கேட்டோம்னா ஒரு மாதிரி உள்ள வலிக்கும், ஒரு மாதிரி அது நூல் பிடிச்சி இழுக்கிறன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கும்.
அது கரெக்டான அது அது இதான் என்னன்னு தெரியல, பட் அப்படிதான் எனக்கு இருக்கும். முதல் முறை வாழ பிடிக்குதே, முதல் முறை வெளிச்சம் பிறக்குது. உங்க வாழ்க்கையில எப்போ அந்த ஒரு இடம் லைக் நிறைய, ஏன்னா உங்க யுவர் லைஃப் இஸ் லைக் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க பாத்திருக்கீங்க. லாட் ஆஃப் ரோலர் எஸ், கோஸ்டர், ரைட்? கண்டிப்பா. வெளியும் நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு தருணம் ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சுடா, இனிமேல் நான் ஒரு ஹீரோயினா இவ்வளவு பேர் என்ன ரெஸ்பெக்ட் பண்றாங்க, இவ்வளவு பேர் எனக்காக கதைகள் எழுதுறாங்க, அந்த முதல் முறை வாழ துடிக்குதுன்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு ஆக்சுவலா முதல் முறை வாழ துடிக்குதான்னு தோணுனது கட்டுரை தமிழ் ரிலீஸ்க்கு அப்புறம். ஓகே. ரிலீஸ்க்கு அப்புறம். ஏன்னா வந்து அப்போ வரைக்கும் எனக்கு அதை பத்தி நான் என்ன பண்றேன், பிகாஸ் ஐ வாஸ் டூ யங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ வாஸ் டூயிங். படம் ரிலீஸ் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்து when I received my first award as debut, so then I realized what I did in கட்டுரை தமிழ் and what Anandi is. அப்ப பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே போச்சா? முதல் அப்பதான் எனக்கு வந்தது. தென் ஐ ஸ்டில் ரிமெம்பர், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஃபேர் பெஸ்ட் டெபியூக்கு கொடுக்கும்போது அவங்க மென்ஷன் பண்ணது வந்து இந்த இயர் I don't recall the number. 2007 was great year. பருத்தி வீரன், கற்றது தமிழ், சென்னை 28 பயங்கரமான அந்த இயர் வருஷம். வந்து around 175 girls and around 120. நான் எனக்கு நம்பர் கரெக்ட்டா ஞாபகம் இல்ல, but I vaguely remember because என்னோட நேம் அனௌன்ஸ் பண்ண ஆமா உடனே ஆமா. நான் ஸ்டேஜ்க்கு வரும்போது இந்த பேக்ரவுண்ட்ல வந்து இந்த எலிவேஷன் லைக் இவ்ளோ பேர்ல வந்து this award goes to Anjali for கட்டுரை தமிழ். That was my முதல் முறை வாழ பிடிக்குதே மூமெண்ட். அப்ப நீங்க ஸ்டேஜ்ல அப்ப உங்களுக்கு இங்க இருந்து சொல்லிருப்பீங்களா, ஏன் இப்ப நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றியா? கற்று தமிழுக்குலாம் பெருசா உங்களுக்கு சம்பளமே வாங்கலன்னு சொல்லியிருந்தாரு ராம் சாரி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இப்போ யூ ஆர் கெட்டிங் ஒரு நல்ல ஒரு பே வாங்குவீங்க நம்புறேன். எந்த ஒரு ப்ரொடியூசர் உங்ககிட்ட அஞ்சலி உங்களுக்கு இவ்வளவு சேலரின்னு சொன்ன உடனே நிஜமா தான் சொல்றியான்னு உங்களுக்கு தோணுச்சு? அப்படி யாரு நம்மளா கேட்டு டிமாண்ட் பண்ண தர அப்படி வந்து வாலண்டியரா வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பட்ஜெட்ஸ் பயங்கரமா இடிக்கும். பேரன்பு படத்துல ரொம்ப ரீசெண்டா ஒரு ரீவிசிட் பண்ணிருந்தோம். அவ பாக்கும்போது நீங்க சொல்லிட்டு போற டயலாக் லைக் இப்பயாச்சும் கேளுங்களேன் சார், அதுக்கு நீங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட்? ராம் சார் அந்த ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது என்னையே உனக்கு ஏமாத்தணும்னு தோணுச்சுன்னா அப்ப உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். இது வந்து எப்படின்னா ஸ்டாண்டிங் இன் அதர் ஷூஸ், மத்தவங்களோட விஷயத்துல நின்னு பார்க்கும்போது. ஆனா நிஜ வாழ்க்கையில இப்படிலாம் கிடைக்கிறாங்களா மனிதர்கள்? இல்லங்க, அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அது ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் கேரக்டர்ஸ். அதெல்லாம் வந்து அது பேரன்பு என்னோட ரோலா இருக்கட்டும், மம்முட்டி சார் ரோலா இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லி ரிட்டன் ரோல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கேட்டகரியில போகும். அது நீங்க சொன்ன அந்த டயலாக் வந்து எனக்கு சார் வந்து ஷூட்டிங் லொகேஷன்ல சொல்லிட்டு இருக்கும்போது மம்முட்டி சாரோட டயலாக் அவர் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு வந்து லீட் கொடுக்கறதுக்கு. அது ஃபர்ஸ்ட் அவர் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு கண்ணு ஃபுல்லா தண்ணி வந்து நின்னுட்டு இருந்துச்சு. பிகாஸ் அதுக்கு வந்து ஒருத்தங்களை வந்து நீங்க அடிச்சுட்டு கூட போகலாம். அந்த இடத்துல வந்து மம்முட்டி சார் நடிச்சுட்டு போனா கூட அவ்வளோ வந்து எனக்கு வருத்தமா இருந்திருக்காது அந்த கேரக்டர், அந்த விஜயன்ற கேரக்டருக்கு. ஆனா வந்து நீ எவ்வளவு பிரச்சனைல இருந்தா வந்து என்ன ஏமாத்து நினைச்சிருப்பான்னு சொன்னது வந்து அடிச்ச மாதிரி தான். அது இன்னும் வந்து பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். அது வந்து அவர் பண்ணிட்டு போறதுதான் வந்து இந்த பொண்ணால அதெல்லாம் ரொம்ப டெலிகேட்டான எப்படி சொல்றது, அந்த சிச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஐ திங்க் ஒன்லி ராம் சார் கேன் ஹேண்டில் இட். அது வந்து ரொம்ப அவர் மட்டுமே ஹேண்டில் பண்ண முடிஞ்ச எமோஷன்ஸா கூட நான் அது பார்ப்பேன். சோ உங்களுக்கு எப்பவாச்சும் ரியல் லைஃப்ல அப்படி இருந்திருக்கா, பயங்கரமா மன்னிக்க முடியாத ஒரு தப்பு இது இருந்தாலும் அவர் என்ன பண்றது, பொழைச்சு போங்க மன்னிச்சிடுறேன், அந்த மாதிரிலாம் இருக்காதா? நான் மன்னிச்சது கேக்குறீங்களா? நீங்க மன்னிச்சது? நான் மன்னிச்சு நிறைய விஷயம் ஒரு பாயிண்ட்க்கு மேல அது நமக்கு வந்து நெகட்டிவிட்டி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க யாரை மன்னிக்கணுமோ அவங்க ஜாலியா போயிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம தான் வந்து அந்த பேர்டனா எடுத்து நம்ம ஃபீல் பண்ணி தேவையில்லாம நம்ம ஒரு டார்க்னஸ்ல உட்காந்துருவோமோ அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் இட்ஸ் லைக் ஓகே, தட் இஸ் யுவர் மிஸ்டேக் and you deal with it. I will forgive you, but I will not forget it. Okay. Which is ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான், பட் நிறைய டிஃபரன்ஸ் அது. I forgive many people like but I will never forget. மன்னிச்சிட்டா மறக்க மாட்டேன். நான் மன்னிச்சிருவேன், பட் நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும், நான் மறக்க மாட்டேன். திரும்ப வந்து பேசினா அந்த மாதிரினா அப்ப நீங்க உங்களோட ரிப்ளை என்ன மாதிரி இருக்கும்? நார்மலா கேஷுவலா தான்? இல்ல, இப்போ திரும்ப வந்து பேசினாலுமே என்னோட நேச்சருக்கு என்னோட பிஹேவியருக்கு நான் நார்மலா தான் பேசுவேன். எல்லார்கிட்டயும் வந்து நான் யார்கிட்டயும் சிரிச்ச முகத்தோட தான் பேசுவீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. அது என்னோட ஜென்யூனிட்டியை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஜென்யூனா வந்து எல்லாருக்கூடயும் வந்து நார்மலா பேசுற ஒரு பொண்ணு. பட் என்னன்னா வந்து நான் முந்தி ஒரு அப்ரோச் இருக்கும்ல, முந்தி அந்த பர்சன் கூட ஒரு அப்ரோச் இருக்கும், அது இப்ப இருக்காது. அதாவது வந்து நான்
I'll be conscious. I'll be like, ஐயோ இது பண்றாங்கன்னா அது அது இப்படி சுத்தி இங்கே வருவாங்களோ அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் கான்சியஸ்னஸ்ன்றதோட வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன். லைக் யூ ஷுட் நாட் கெட் ஹர்ட் அகெயின். அதுதான். சோ இப்போ எங்களுக்கு எப்பவுமே வந்து எப்படி ஒரு உலகத்துல கேம் சேஞ்சர் பார்வதியா இருக்கீங்க, ஆனந்தியா இருக்கீங்க, அது மாதிரி ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல நீங்க இந்த கேரக்டர்ஸ்லாம் ஒருவேளை இந்த மாதிரி அஞ்சலி இருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்றது we have a few ஒரு போட்டோஸ் இருக்கு. ஆமா, நீங்க அதை பார்த்து ஒருவேளை இப்படி இருந்தா என்ன இருக்கும்னு நீங்க எங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்படுறோம். ஓகே. எஸ். சோ ஃபர்ஸ்ட் பிக். யாரு பண்ணதெல்லாம்? எல்லாம் நாங்க தான். தில்வாலே தில்கனியா லா ஜாயாங்கி லே ஜாயாங்கியா. சரி, இப்போ இந்த மாதிரி இன்னொரு பேரலல் யூனிவர்ஸ்ல கஜோலுக்கு பதிலா அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க ஷாருக் கான் கூட. நீங்க ஆல்ரெடி அப்படி பார்த்தா இந்த நேரத்துல யூ வில் பி தட் பிக் பாலிவுட் பிகி. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த ஒரு வாழ்க்கை நினைச்சு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஆனா நான் இது மாதிரிதான் அங்கேயே இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து வேற எதுவுமே எனக்கு சூட் ஆகாது. எனக்கு நான் போர் அடிக்க கூடாது இல்ல. இப்படி இருந்தாதான் எனக்கு நான் போர் அடிக்க மாட்டேன். ஒரு 5 minutes ஏதாவது பேசாம உட்கார்ந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்குமோ இல்லையோ, எனக்கு செமையா போர் அடிக்கும். சோ வாட் இஃப் இன்னொரு இதுல அஞ்சலி இஸ் லைக் அவ செலினா கோமஸ். இது வந்து அவங்களோட ஒரு கான்செப்ட் போட்டோ. அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க சொன்னது பார்த்தா எனக்கு விஷால் இன்டர்வியூல சொன்னதுதான் ஞாபகம். இனிமே ஒரு பாடவே கூடாதுன்னு சொல்லிட்டு தேடும் போதான் டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாரு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு நீங்க சொன்னது. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா ஐ லவ் தட் அட்டென்ஷன். அண்ட் நான் வந்து நிஜமாவே வந்து நல்லா பாடுறேன், நல்லா வந்து எனக்கு வந்து அந்த மியூசிக் இருக்கு தெரியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸோட நீங்க அந்த ஸ்டேஜ் காண்பினீங்கன்னா I'll enjoy that entire. ஏன்னா நீங்க வரும்போது அப்படியே டச் அப் பண்ணும்போது மை டியர்ல பாடிட்டு இருந்தீங்க. we need 2 lines ஆச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஷால் சார் பாடியிருக்காரு, நீங்களும் பாடலாமே. இல்ல அது வந்து விஷால் பாடினதால அவ்வளவு கியூட்டா இருக்கு. இப்ப நான் பாடினேன்னா ஐயா அது இன்னும் கியூட்டா இருக்கும் நீங்க பாடும்போது. 2 லைன் சரி. இல்லைன்னா அந்த ஒரு நிசாபத்துல ஒரு பிடிப்பாரு பாருங்க. போதுமா? அது ஒரு வாட்டி எங்களுக்காக கிடைக்குமா? அது வந்து சிங்கர் விஷால் தான் பாட முடியும். அவர் இல்ல அவருக்கு பதிலா அந்த ஸ்ருதி எல்லாம் வந்து நம்ம அவர் லெஜெண்ட், அவர் தான் பண்ண முடியும். அவரால பாட முடியாது. இன்னொரு போட்டோ இது வந்து பேரலல் யூனிவர்ஸ்னா இல்ல, இந்த யூனிவர்ஸ்லயே நடக்கதான் போகுது. பட் இருந்தாலும் ஒரு கிராண்ட் வெட்டிங். ஆமா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, என்னோட வெட்டிங் இப்படி நடக்கணும், ஒரு கிராண்டா நடக்கணும். இல்ல எனக்கு புரியல, அதே பேரலல் வேர்ல்ட்ல நடக்கும். அதுதான் இல்ல அதுதான் கல்யாணமே ஆகாதுன்னு சொல்றீங்களா நீங்க? எனக்கு புரியல. நடக்குங்க, இருந்தாலும் அந்த ஒரு கிராண்ட் வெட்டிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஆசை இருக்கும்ல. அதுக்கு எனக்கு வந்து கிராண்ட் வெட்டிங்ன்றதோட எனக்கு வந்து ரொம்ப வந்து என்னோட பர்சனல் ஏதாவது அவ்வளவு பெரிய விஷயமான்னு எனக்கு தெரியல. என்னோட வெட்டிங் நடக்கும்போது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு அந்த வெட்டிங்ல வந்து எனக்காக வந்து ரொம்ப சந்தோஷமா ஃப்ரம் பாட்டம் ஆஃப் த ஹார்ட் சந்தோஷப்படுற அந்த பர்சன்ஸ் மட்டும் இருக்கிற அந்த அந்த ஆம்பியன்ஸ்ல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஓகே, கூட்டம் அதிகமா எனக்கு வந்து நம்பர் முக்கியம் இல்ல, என்ன எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு முக்கியம் இல்ல. வந்த அத்தனை பேருமே வந்து என் கல்யாணத்தை பார்த்து ஜென்யூனா சந்தோஷம் பண்ற. அது 4 பேரோ 40 பேரோ எவ்வளவு பேரா இருந்தாலும் அவ்வளவு பேர் வந்து என்னை வந்து பிளஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான் வந்து என்னோட ஆசை. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணா வந்து எனக்கு நல்ல ஆம்பியன்ஸ், நல்ல டெக்கரேஷன்ஸ் அண்ட் நைஸ் நைஸ் ப்ளீசிங் டெக்கரேஷன்ஸோட எனக்கு வந்து நல்ல அந்த மாதிரி வெட்டிங் பண்ணணும்னு ஆசை. உங்களுக்கு எப்ப கல்யாணம் நடந்தாலும் சந்தோஷமா நடக்குங்க. பாத்தீங்களா? ஆல்வேஸ் அவர் பிளெஸிங்ஸ் இஸ் தேர். இப்போ எவ்வளவு நல்லா இருக்கு. அப்படிதான் இல்ல, என்ன வயசு உள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்ததா? கரெக்ட். என்ன வயசாச்சு? 22 வயசுல எதுக்குடா கல்யாணம் இப்போ? இல்ல இவ்வளவு பிஸியா இருக்கும்போது எப்போ அத சொல்லுங்க. ஓகே, நீங்க எப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா சில பேர் இப்ப என்ன கேட்டீங்கன்னா அஞ்சலி எப்போ ரொம்ப அழகா இருந்தீங்கன்னா, எப்பவுமே நீங்க அழகா தான் இருப்பீங்க. இருந்தாலும் இந்த வத்தி குச்சி எங்கேயுமே போறதெல்லாம் ஒரு மாதிரி செம்ம கியூட்டா இருப்பீங்க. வாட் யூ ஃபீல்? யாரா உங்களை கேக்குறாங்க ஏதாச்சும் உங்க எந்த படத்துல நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க காட்டுனா எந்த படம் காட்டுவீங்க? நான் எங்கேயுமே போதும் காட்டுவேன். ஏன்னா வந்து என்னோட பெஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்ஸ் வந்து எங்கேயுமே போதும். ஏன்னா நான் அப்போ வரைக்குமே எதுக்குன்னு சொல்றேன், நான் வந்து அது கொஞ்சம் செல்ஃபிஷ் ரீசனுக்கு கூட இருக்கலாம். எங்கேயுமே போதும் முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து பிளாக் மேக்கப், tan மேக்கப், பிளாக் மேக்கப், tan மேக்கப் தவிர எனக்கு மேக்கப் போடலன்றது கூட என்னோட கம்ப்ளைண்டே கிடையாது. எனக்கு வந்து மேக்கப் போடலனாலும் பிரச்சனை இல்ல, tan மேக்கப்லயே போயிட்டு இருக்கோமே அப்படின்றது வந்து என்னோட ஒரு மைண்ட்ல ஒரு தாட்டா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து முருகதாஸ் சார் வந்து அஞ்சலி ஆக்சுவலா ரொம்ப வந்து ஃபேரா இருப்பாங்க, அதை வந்து யாருமே காட்டல, இப்ப வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கருப்பா தான் காமிச்சிருக்காங்க, அவங்களுக்கு மேக்கப்பே போடாதீங்க அப்படின்ட்டாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பர்சனலா வந்து எனக்கு ஷூட் இல்லைன்னா வந்து எனக்கு பேக்கப் ஆன உடனே ஃபர்ஸ்ட் நான் பண்றது மேக்கப் எடுத்துடுறது.
ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவேன். ஓகே எனக்கு அந்த மேக்கப் இல்லாம சுத்துறது பிடிக்கும். ஓகே. அண்ட் வாட்ஸ் யுவர் ஐடியா ஆன் இந்த ஒரு கிளாமர் மீட்டர்னு வைப்பாங்களா? பர்சனலி எனக்கு அந்த சிங்கம் படத்தை நீங்க பாட்டு பார்க்கும் போதுல ஆனந்தி நான் எப்படி பார்க்க மாட்டேன் ஆனந்தி என்னால பார்க்க முடியாது. அந்த மாதிரி எனக்கு இல்ல எங்க ஏதோ ஒரு மனசுல கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி இருந்துச்சு ஏதாச்சும் கிளாமர் மீட்டர்? சில பேருக்கு சொல்லுவாங்களே எனக்கு சூட் ஆகும் ஆகாதுன்ற மாதிரி, அப்படி கேக்குறேன் நான். அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ரெண்டுத்தையும் வந்து நான் ஈக்குவலா எடுத்து பண்ணுவேன். ஏன்னா வந்து அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் கூட இருக்காங்க, அவங்களையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்ம இந்த செட்லயே போயிட்டு இருந்தோம்னா அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நம்மள வந்து நம்மளோட பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க படத்துல. சோ அதனால வந்து ஆனா அதுக்காக வந்து அந்த கிளாமரையும் வந்து என்னோட லிமிட்னு ஒண்ணு இருக்கு, அந்த லிமிட் படி வந்து என்னால பண்ணணும் அப்படின்றதுதான். மத்தபடி வந்து ரெண்டுத்தையும் Are you comfort with the glamour dress? அதனால இல்ல நீங்க சொல்றீங்களா ஏதோ சொல்றேன் நம்ம இந்த ட்ரெஸ்ன்னு சொன்னா இது எனக்கு சூட் ஆகாதுன்னு நீங்க சொல்லுவீங்க? Yeah, of course. நான் கம்ஃபர்டபுளா இருந்தா தானே என்னால கம்ஃபர்டபுளா பிரசன்ட் பண்ண முடியும் என்ன. ஓகே ஓகே பியூட்டிஃபுல் ரைட். ஹோப்ஃபுல்லி சோ இந்த பொங்கல் அஞ்சலியோட பொங்கலா இருக்க போது அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. Thank you so much for your time and all the best. Thank you. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கல்யாணம் பண்ணிக்கணுமா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.